இன்னைக்கு என்னடா சமைக்கலாம்னு யோசிச்சுட்டே கிச்சனுக்குள்ள வந்தேன். ஆல்ரெடி கிளாஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, அதனால சிம்பிள் அண்ட் குயிக்கா எதனா ரெடி பண்ணிடலாம், இல்லைனா லேட் ஆயிடும்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு ஏத்த மாதிரி பாலக்கீரை தொக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஈஸியா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல பாலக்கீரையை எந்த அளவுக்கு சின்னதா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், தாராளமா பூண்டு, காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாத்தூள், கொஞ்சமா புளி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கணும். 3 வரமிளகாய் கிள்ளியும் 4-5 பல் பூண்டை தோலோட தட்டியும் சேர்த்துக்கணும். நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதுல சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் முன்னாடியே மசாலா சேர்க்க மறந்துட்டேன், அதனால கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கிட்டேன். மசாலாவோட பச்சை வாசலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கீரையை இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். 10 நிமிஷத்துல கீரை நல்லா வந்து தொக்கு மாதிரி ரெடியா இருக்கும். லாஸ்டா வெல்லம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கீரை தொக்கு டேஸ்ட் அவ்வளவு அருமையா இருக்கும். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் வேற. இப்போ லோகிக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூடான சாதத்துல லைட்டா நெய் விட்டு இந்த தொக்கு போட்டு பிசைஞ்சு கொடுப்பேன். அவனுமே இப்பெல்லாம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.